ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிர்னி பழ ஜூஸ் தான் மேக் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எனக்கு மட்டும் குட்டியாக ஒரு கிர்னி பழம் வாங்கிட்டு வந்தேன். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது மேலே மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ இது சீட்லாம் நம்ம ஸ்பூனில் எடுத்து தனியாக வச்சிடலாம். ஓகேங்க, பாருங்கள், உள்ள இந்த சீட் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த பழத்தை நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக இங்கே பாருங்கள், ஃப்ரூட்குள்ளே இருந்த எல்லா பழத்தையும் எடுத்து நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதில் அந்த கிருணி பழத்தை எடுத்து போட்டுடலாம். ஓகே, கிருணி பழம் போட்டாச்சு. இது நான் ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்றனால நான் ஐஸ் வாட்டர் ஊற்ற போகிறேன். ஓகே, சக்கரை போட்டாச்சு, ஐஸ் வாட்டர் ஊற்றாச்சு, கிருணி பழம் போட்டாச்சு. இப்போ மூடிட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஓகே, மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம ஜில்லுன்னு இனிப்பாக இருக்குது. இப்போ இதை இந்த கிருணி பழத்துக்குள்ளே நம்ம ஊற்றிடலாம். கேஸ் ஜூஸ் ரெடி. கிருணி பழ ஜூஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செம டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா ஜில்லுன்னு இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.